உண்மையிலே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சா? ஒரு சொல்லுக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு விஷயத்த நீங்க ஒரு முறை சொல்லும் போது அது சொல், அதே விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்லும் போது அது மந்திரமா மாறுது. ஒரு மந்திரம் ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அதனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி நான் போன வீடியோ பேசியிருந்தேன். சரி, ஒரு மந்திரம் எதுக்காக சொல்றோம்? ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக சொல்றோம். இந்த விஷயம் நடக்கணும்னா நம்ம கிட்ட ஃபோக்கஸ், டெடிகேட்டிவ், நோ நெகட்டிவிட்டி பிளஸ் கன்சிஸ்டன்சி ரொம்பவே தேவை. இத சைக்காலஜி படி பார்த்தா எந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடா சொல்றோமோ, எந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா கேட்கிறோமோ, அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்படியே நம்பும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரு. தன்னோட முதல் மாநாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் மேடைக்கு மேடை, பேச்சுக்கு பேச்சு அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுல எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவாரு. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். அதன் விளைவா இன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாத தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தையை எழுப்பி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை கண்டிப்பா டிவிக்கு தான் சொல்லும். அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு அரசியல் களமே தன்னை சுத்தி நடக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டாரு. சும்மா ஒண்ணு இல்ல, கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல 15 வருஷ கட்சியில இருந்து 70 வருஷ கட்சி வரைக்கும் ஓரம் கட்டிட்டு ஒரு பிரைமரி போர்ஸா காட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிபேட்லயும் சரி, மக்கள் மனசுலயும் சரி 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இன்னமும் இது பல அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கனவாவே இருக்கு. That's the power of words.